ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Harish Kumar. அன்புள்ள நம்ம பாபா, கௌதம புத்தர் அவர்களின் லிபரேஷன் அனுபவத்திற்கு பிறகு 7 நாட்கள் மௌனமாக அமர்ந்திருந்தார் என்று நான் சமீபத்தில் படித்தேன். தாங்களும் லிபரேஷன் அடைந்துள்ளதால் லிபரேஷனுக்கு பிறகு உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது லிபரேஷனுக்கு முன்பும் பின்பும் நீங்கள் விஷயங்களை எப்படி காண்கிறீர்கள் என்று விளக்குங்கள். 1983 டிசம்பர் 13, 14, 15 இந்த நாட்களில் நான் ஒரு கோயில் கட்டி ஐயப்ப சாமிக்கு கும்பாபிஷேகம் பண்ணேன். அந்த கும்பாபிஷேகம் பண்ணி 83 நான் பண்ணது. டிசம்பர் 13, 14, 15. ஸோ சபரிமலைக்கு போயிட்டு வந்தேன், அதெல்லாம் வேறு விஷயம். ஸோ ஜனவரி 26, 1984 எனக்கு ரத்னகிரியில் வருஷம் அந்த குறிப்பிட்ட நாளில் அபிஷேக கட்டளை உண்டு. அவர் சொன்னார், குடியரசு தினம் லீவ் இருக்கும், நீ எங்கே இருந்தாலும் வந்துடுவே அப்படின்னு சொல்லி அந்த டேட்டு எனக்கு அலாட் பண்ணார். ஸோ நான் அதுக்கு போயிருந்தேன். அப்போ என் கூட என் ஒய்ஃபு, என் சன், டாக்டர்லாம் கூட வந்திருந்தாங்க. ஸோ அந்த அபிஷேகம் நடக்கிற போது நான் கண்டினியூஸாக குமரி அழுதுகிட்டே இருக்கேன். எனக்கு எந்த கஷ்டம் இல்லை, எதுக்காக அழுதுன்னு எனக்கு தெரியாது. ஒரே அப்படியே அழுதுகிட்டே இருந்தேன் கண்டினியூஸாக. அப்போது சாமி ஒரு சீட்டில் எழுதினார், இந்த மாத இறுதிக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு வரவேற்கத்தக்க மாறுதல் நிகழும், அருளாசிகள் அப்படின்றார். எனக்கு அப்போ கூட புரியல. வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ணா நகரில் படிச்சுட்ருக்கேன் என் பங்களாவில். அப்போ முதல்ல ராகவேந்திர சாமி இருக்கார் இல்லையா, அவர் என்னை எழுப்பினார். படிச்சுட்டு இருந்தேன் இல்லையா, என்னை எழுப்பினார். சொல்கிறார், உன் பண்ணிட்ட பாடுறா அப்படிங்கிறார். ஸோ நானும் அவரும் பக்கத்தில் நிற்கிறோம். என் உடம்பு இறந்து கிடக்குது. என் உடம்பிலிருந்து ஒரு நாகம் வெளியேறி பழனி தண்டாயுதபாணிக்கு இடது பக்கத்தில் போய் நின்று தலையிலேருந்து கால் வரைக்கும் தங்கமயமான ஒரு சித்தர், ஒரு வயசான கிழவர் மாதிரி மாறி போகுது. மாறிட்டு சொல்லுது, பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி அப்படின்னது. 8 ரூபான்னா எங்கள் சித்தர்கள் பாஷையில் அஷ்டமா சித்திகள் அப்படின்னு அர்த்தம். உனக்கு 11 பௌர்ணமிக்குள்ளே அதெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் 2 மந்திரம் கொடுத்தார். ஒன்று முருகன்து, இன்னொன்று பெருமாள்து. அவர் சொன்ன வார்த்தை சுவாமிநாதா வெங்கடேஸ்வரா. அப்புறம் அந்த மந்திரம் கொடுத்தார். இது ஆன உடனே என்னால் நார்மலாக இருக்க முடியல. எப்போ பாரு அழுதுகிட்டே இருப்பேன். அப்படியே போய் தடால்னு கீழே விழுவேன் 10 அடி தள்ளி. உடம்புல ஒரு அடி நமக்கு ஃபீல் ஆகாது. சிங்கம் மாதிரி கத்துவேன். ரோட்டில் போகிறவங்களாம் அண்ணா நகரில் எங்கள் வீட்டு வாசலுக்கு இவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு போகிற அளவுக்கு இருக்கும். ரொம்ப மோசமாக ஒரு எக்ஸசிக் லெவலில் இருந்தேன் நான். ஒரு 10 நாள் அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் தொடர்ந்து இருக்கும். இது எனக்கு கிடைச்ச அனுபவங்கள். அதுக்கப்புறம் நான் காட்டுக்கெல்லாம் போயிட்டேன், அதெல்லாம் வேறு விஷயம். கேட்ட கேள்விக்கு விட அந்த எக்ஸசிக் அனுபவங்கள் வந்தது உண்மை தான். அண்டு 10 நாள் அது தொடர்ந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிட்டு தான் நான் காடு மூடெல்லாம் சுற்ற ஆரம்பித்தேன். Question from Govindan sir. மதுரையில் வாதிட்டு சமணர்களை வென்ற திருஞான சம்பந்தரின் அனல்வாதம் புனல்வாதம் பௌத்த துறவிகளை ஊமையாக்கிவிட்டு பௌத்த மன்னரின் மகளை பேச வைத்த மாணிக்கவாசகர் சிதம்பரத்தில் பாடிய திருச்சாழல் பதிகம். ஆதிசங்கரருடன் வாதத்தில் தோற்றுப்போன சரஸ்வதி அவதாரமான மண்டலமிஸ்ரரின் மனைவி உபயபாரதியை சத்தியலோகத்திற்கு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்திய ஆதிசங்கரின் வனதுர்கா மந்திரம். அக்காலத்தில் மகான்களின் வேண்டுதலை உடனுக்குடன் நிறைவேற்றிய இறைவன் தற்போது வாழும் மகான்களுக்கு அவர்களுடைய சோதனை காலங்களில் ஏன் இது மாதிரி உடனுக்குடன் உதவி செய்வதில்லை? இப்படியெல்லாம் இல்லை. இப்போ ஒரு ஆதிசங்கரர் இருந்தார், எவ்வளோ பெரிய மகான் தானே கேட்குறீங்க நீங்கள். அவரு கூட மற்ற மதத்தை சேர்ந்தவங்க ஏவல் பில்லி சூன்யம் செஞ்சிடறாங்க. அதனால் அவருக்கு இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. ஏன்னா வாஸ் இன்னோசன்ட் மேன். அவர் இந்த மாதிரி மந்திர தந்திரம்லாம் அவர் படிக்கலை.
அப்போ அவருடைய குரு இருக்கார் இல்லையா, கோவிந்த பகவத் பாதர், அவர் சொல்கிறார், அப்பா திருச்செந்தூரில் சத்ரு சம்மார மூர்த்தியாக சுப்பிரமணியன் இருக்கான், நீ அந்த இடத்துக்கு போ, நானும் உனக்காக ப்ரே பண்ணுறேன் அப்படிங்கிறார். இப்போ கோவிந்த பகவத் பாதர் சொன்னாருங்கிறதுக்காக ஆதிசங்கரர் நேராக திருச்செந்தூருக்கு வராரு. அங்கே திருச்செந்தூர் முருகனுக்கு எதிரில் உட்காந்து இவர் ப்ரே பண்ணுற போதெல்லாம் ஒரு பாம்பு வந்து திருச்செந்தூர் ஆண்டவனுடைய பாதத்தை கட்டிக்கிட்டு இப்படி இருக்கும். இவர் தியானத்தில் பார்த்தா அவருடைய குரு இருக்கார் இல்லையா, அவர் பாம்பு, குரு கோவிந்த பகவத் பாம்பு. தன்னுடைய சிஷ்யன் நல்லா ஆகணுங்கிறதுக்காக முருகன் காலை கட்டிக்கிட்டு அவர் ப்ரே பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது. உடனே ஒரு மடை திறந்த வெள்ளம் போல் ஒரு பாட்டு பாடுறார், அதுதான் சுப்பிரமணிய புஜங்கம். சுப்பிரமணிய புஜங்கம்னா என்ன? புஜங்கம்னா ஒரு பாவகை, 4 அடியார் ஆசிரியப்பா இல்லையா, அந்த மாதிரி சுப்பிரமணியரை பற்றிய பாவகை. அதில் அவர் மெயினாக சொல்கிறது, நான் ஜானாமி பத்தியம் நான் ஜானாமி கத்தியம். எனக்கு பாட்டும் தெரியாது, கிராமரும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் முருகா உன்னை பார்த்த மாத்திரத்தில் மடை திறந்த வெள்ளம் போல் எனக்கு வாக்கு வருகிறது அப்படின்னு சொன்னது சுப்பிரமணிய புஜங்கம். இன்றைக்கும் அது இருக்குது, எல்லோரும் பாடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஏவல் பில்லி சூன்யம் இருந்தது இல்லையா, அதிலிருந்து அவர் வெளியே வர்றார். இந்த மாதிரி எல்லா மகான்களும் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டிருக்காங்க. விவேகானந்தர் இருந்தார், அவருக்கும் தீராத வயிற்று வலி வருது, அப்போ விவேகானந்தர் கஷ்டப்பட்டிருக்கார். இப்போ நிறைய மகான்கள் இந்த மாதிரி வாழ்க்கையில் கஷ்டப்படுறது, அது என்ன சரீரத்துக்கு வர்றது, அதாவது இட் டசன்ட் அஃபெக்ட் தம் இன் எனிவே, சரீரத்துக்கு வர்றது. அந்த மாதிரி பல அனுபவங்கள் வர்ற போது தான் ஒருத்தர் நிஜமான ஆன்மீக ஞானத்தை அடைய முடியும். இப்போ நீ வந்து ஒரு டாக்டர்னு வச்சுக்கோ, ஒரு கண் ஆப்ரேஷன், ஒரு வயிற்று ஆப்ரேஷன், ஒரு மூக்கு ஆப்ரேஷன் ஏதோ பண்ணால் தானே உனக்கு அந்த வெறும் புக்கை படிச்சு விட்டு நகை லட்சத்தி துக்குறன் கருணை தான். அதனால் மகான்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய வரும், நல்லதும் வரும் கெட்டதும் வரும், எல்லாமே அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான். இட் இஸ் நாட் தட் காட் வில் ஃபர்சேக் தம், கடவுள் அவங்கள கைவிட மாட்டார். எல்லாம் அனுபவங்கள், ஒவ்வொன்றும் கற்றுக்கணும் அவங்க வாழ்க்கையில், அதுக்காக அந்த மாதிரி வர்றது. இந்த அனுபவங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ ஒன்றும் கஷ்டன்ற நம்ம சொல்ல முடியாது. இப்போது நம்ம படுத்து நான் தான் சொல்கிறேன் இல்லை, டெய்லி இதே தான் நடக்குது. நான் படுத்துன்னு இருப்பேன், ஒரு குறிப்பிட்ட டைம் நைட்டில் ஒரு 11 o'clock to 12:30 வரைக்கும் இந்த ஆத்ம சாந்தி இல்லாத அலைஞ்சிட்டு இருக்கிற காற்றெல்லாம் வரும். என்ன ஒன்றும் பண்ணாது, என் ரூமில் மொழிக்கு உட்காந்து அதுக்குன்னு இருக்கும். காலையில் ஒரு 4-4:30 மணியிலிருந்து நல்ல ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வரும், பெரிய பெரிய ஆளுங்க தான் வருவாங்க. இவ்வளோ பெரிய திக்கு ஜடை வச்சுக்கிட்டு இடுப்பு வரைக்கும் இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் வருவாங்க. அவங்க வந்து என் பெட்டில் படுக்க மாட்டாங்க, ஆனால் என் பெட்டுக்கு பேரலாக அவங்க பார்த்தா படுத்துன்னு இருக்கிற மாதிரி தெரியும். தேர் ஃப்ளோட்டிங் ஒன்லி. அவங்க ஒரு சோஃபா இருக்குது, அதில் சம்டைம்ஸ் நான் பார்த்துருக்கேன், இல்லைன்னா தட் ஃப்ளோட்டிங். பல அனுபவங்களும் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஆன்மீகத்தில் அனுபவங்கள் தானே. இப்போ கோடிசாமி இருந்தார், அவர் அமாவாசைக்கு இல்லை மற்ற நாளில் கூட அவருக்கு யாராவது ஏதாவது கொண்டு போனால் இங்கே வையே அப்படின்வார். அங்கே ஒரு பெரிய ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். ஏன்னா அவரை பார்க்க வர ஸ்பிரிட்ஸ் இல்லையா, அதுங்களுக்கெல்லாம் எதுவும் தேவைகள் இருக்கும். அதனால் இங்கே வச்சுட்டு போனால் அதில் எதுக்கு யார் எந்த ஸ்பிரிட்டுக்கு என்ன வேணுமோ அந்த வாசனை அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் எடுத்துன்னு போகிறேன் ஏதாவதுன்னா அவர் இங்கே வைக்காத பஞ்சாட்சர படியில் வையின்னுவார். அங்கே ஒரு 5 படி இருக்கும், அதுதான் பஞ்சாட்சர படின்றது. அது கொஞ்சம் அந்த ஹாலுக்கு வெளியே இருக்கும். அதெல்லாம் சிவபெருமானுக்கு காத்தால 4 மணி பூஜை அப்படின்வார். அதெல்லாம் அவர் செய்கிற சிவ பூஜைக்கு அதெல்லாம் தேவைப்படும், நீ அங்கே வை அப்படின்வார். இது மாதிரி உலகத்தில் எல்லா விதமான விஷயங்களும் இருக்கிறது உண்மை தான். ஸ்பிரிட்ஸ் ஆர் தேர். அந்த ஸ்பிரிட்ஸை ஒரு குறிப்பிட்ட டைம் உனக்கு வர்ற போது உன்னால் பார்க்க முடியும். நார்மலாக உங்களை எப்படி பார்க்குறனோ அதே மாதிரி எல்லா ஸ்பிரிட்ஸையும் என்னால் பார்க்க முடியும். அண்டு மோஸ்ட்லி வந்து அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே தெரியும், எப்படி இருக்காங்களோ அப்படியே தெரியும். லைவாக இப்போ உங்களெல்லாம் எப்படி லைவாக பார்க்குறோம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் யூ ஒன்ட் பி ஏபிள் டு ஃபீல் தம், ஏன்னா அவங்களுக்கு உடம்பு கிடையாது. இட்ஸ் எத்தீரியல் ஸ்பிரிட்ன்ற இல்லையா, ஒரு மேகத்துக்கு ஏதோ ஒரு வடிவம் தெரியுது, ஆனால் அதை நீ என்ன பண்ணிட முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி மாறும். அதே மாதிரி நீ முழிச்சுக்கிட்டு கான்ஷியஸ் ஆகிட்டுன்னு தெரிஞ்சால் அந்த ஸ்பிரிட்ஸ் அப்படியே வேப்பரைஸ் ஆகிடும், நீராவி மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் அங்கே இருக்காது. நம்ம முழிச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸில் அது அப்படியே போயிடும். அது செவுறு கிவுறு எதுவுமே அதுக்கு இல்லை, கதுவெல்லாம் ஒன்றும் கணக்கு கிடையாது.
அதனுடைய போக்கில் வரும் போகும், எல்லாம் அனுபவங்கள் தானே. வாழ்க்கையில் எல்லா விதமான அனுபவம் வரும். பலவிதமான நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸும் உலகத்தில் இருக்குது. இப்போ நான் சொல்லியிருக்கேன், நான் மகேந்திரகிரி காட்டுக்கெல்லாம் போன போது அங்கே ராகு தீர்த்தம்னு ஒரு இடம், ஒரு பாம்போட முகம், ஒரு கிளை முகம் அண்ட் பெரிய நீட்டான பாம்போடைய உடம்பு உள்ள ஒரு ஸ்பிரிட் அங்கே நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நான் எங்கே இருக்கணும், முதல்ல நான் தங்கியிருந்த முதல் இடம் வந்து அந்த ராகு தீர்த்தம். அங்கே ஒரு எல்டர்லி லேடி, ஒரு கேரளாக்கார பொம்பளை, நான் ஸ்பிரிட் அது. நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா மந்திரங்களையும் சொல்கிறேன். இதுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் சில மந்திரங்கள் ஆடுறாரு. பகலாமுக்கின்னு ஒரு மந்திரம் இருக்குது. இதெல்லாம் தானாக கிடைக்கும். நான் அண்ணா நகரில் இருந்த காலத்தில் இங்கே பெசன்ட் ரோடு ட்ரிப்ளிகேனில் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் டாக்டர் நடராஜ சர்மா. அவர் சொன்னார், இன்றைக்கி பரமாச்சாரியாருடைய அதனால் நான் என் ஓலையை எடுத்து பார்த்தேன் பராசர ரிஷி நாளில், அதில் உனக்கு இந்த மந்திரம் கொடுக்கணும்னு வந்திருக்குன்னு அவரே அண்ணா நகருக்கு வந்து அவரே இதெல்லாம் சொல்லி எனக்கு அதை முகம் கொடுத்தார். பகலாமுகின்னு பேர். அந்த பகலாமுகி கோயில் எங்கே இருக்குது? இமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. அது எங்கேயோ குஜராத்தில் இருந்து வந்த ஒரு பொண்ணு அந்த டிவைன் லெவலை அடைஞ்சு அங்கே இருக்கிறதா சொல்லுவாங்க. அப்படி இமாச்சலில் இருக்கிற எல்லா கோயில்களுமே யாரும் இந்த மாதிரி உக்காந்தவங்க தான். சிந்தப்பூர்ணி, ஜுவாலாமுகி, காங்கட தேவி, மகளாமுகி, சாமுண்டா, சண்டி, இந்த மாதிரி நிறைய தேவதைகள் இமாச்சல் பூராவும் பெண் தேவதைகள் தான் இருக்காங்க. எல்லாம் இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க, இந்த ஊர்லேருந்து வந்தாங்க, அந்த ஊர்லேருந்து வந்தாங்க. பிரம்மா விஷ்ணு சிவன் 3 கல்லை வச்சு இந்த பொண்ணு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா, அவள் தான் வைஷ்ணவி தேவியானா, அவளை அரைக்கிறதுக்காக ஒரு ராட்சசம் வந்தான். இப்படிலாம் நிறைய புராண கதைகள் மாதிரி இருக்கும் அந்தந்த ஊரில். அண்ட் மோஸ்ட்லி அதுங்கெல்லாம் கல் தான் இருக்கும். ஒரு நம்மள ஊர் மாதிரி சிலை அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாம் வந்து கல் வடிவத்தில் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எல்லாம் ஸ்பிரிட்ஸ் தான். எந்த ஒரு ஃபார்ம் நீ பார்த்தா கூட எல்லாம் ஸ்பிரிட்ஸ் தான். கடவுளுங்கிறது உருவமும் இல்லை, அருவமும் இல்லை, ஒரு ஜோதி, அவ்வளோதான். கடவுளுக்கு உருவமெல்லாம் கிடையாது. ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேடம் கொட்டாமோன்ற மாதிரி நிறைய ஸ்பிரிட்ஸ் பார்த்துன்னு தான் இருக்கும். ஸோ நடராஜ் சர்மா அந்த பகலாமுகி மந்திரம் எனக்கு கொடுத்தாரு. ஸோ ஏதாவது இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணோன்னா அந்த மாதிரி சில மந்திரங்கள் இருக்குது. சரப மந்திரம்னு ஒன்று இருக்குது, ஆஞ்சநேயர் இருக்குது, பகலாமுகி இருக்குது, இந்த மாதிரி பல மந்திரங்கள் இருக்குது. நமக்கு அந்த நேரத்தில் எந்த மந்திரம் தோணுதோ அதை நம்ம சொல்லுவோம், சொன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்பிரிட் இல்லையா அந்த ராகு தீர்த்தத்துக்கிட்ட, அது நம்ம எந்த மந்திரம் சொன்னாலையும் கட்டுப்பட மாட்டேன்னாரு. இப்போ என்னடா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா அந்த ஸ்பிரிட்டுக்கு பின்னால் குருவாயூரப்பன் நிற்கிறார். ஸோ அவள் கேரளாவில் இருந்து குருவாயூரப்பனை பூஜை பண்ணியிருக்கா. அந்த பவர் அவளை காப்பாற்றுது எல்லாத்துலேயும். அவள் வந்து கெட்டவே இல்லைல்ல, காட்டுக்கு தவம் செய்ய போய் ஏதோ வாழ்ம்ப மாட்டிக்கின்னு இருப்பாள் அது மாதிரி. ஸோ நாம் அந்த குருவாயூரப்பன் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், அவர் விலகிறாரு. அப்புறம் நம்மளை அவர் கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்புறம் காஞ்சி பரமாச்சாரியார் அங்கே வராரு. வந்து இந்த இடம் சுத்தம் இல்லை, நீ இன்னும் ஒசக்கவா அப்படிங்கிறார். நான் அந்த இடத்துலேருந்து இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் மேலே போனேன். அங்கே பஞ்சவடி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதில் தான் அந்த 5 குழி இருக்கும். உலகம் அழிய போகிற நேரத்தில் ஜனங்கள்லாம் இந்த மாதிரி காட்டுங்களுக்கு போயிடுவாங்க. அந்த 5 குழியிலேருந்து அமிர்தம் வரும். அதை குடிச்சிட்டு எல்லாரும் அப்படியே உட்காந்துருவாங்க தவத்தில். 100கணக்கான வருஷம் உட்காந்துருவாங்க. அதுதான் சத்தியுகம்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் வாழ்க்கையில் நீ தவம் செய்யணும். எல்லாருக்கும் தவம் வந்துடுமா? இப்போ நீங்களாம் கோயிலுக்கு வந்திருக்கீங்க, எத்தனை பேர் கோயிலுக்கு போகிறாங்க இல்லையா? எல்லாம் எங்கேயோ சுற்றிக்கின்னு உட்காந்துன்னு இருக்கிறாங்க, டிவி பார்த்துன்னு உட்காந்துருக்காங்க. கோயிலுக்கு போகணுங்கிறது கூட ஒரு புண்ணியம் வேணும். பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் கோயிலுக்கு வரணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் தோணும். அந்த மாதிரி தவமும் தவமுடையாருக்கு, தவம் கூட ஏற்கனவே தவம் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் தியாக பிரம்மம் சொல்வார், பண்டு ரீதி நீ சேசின கொலு விவையானுவார். நான் முன்பிறவிகளில் ஏதாவது தவம் பண்ணியிருப்பேன் இல்லையா, அதை பார்த்து என்ன கொஞ்சம் உருப்பட வை அப்படின்னு அர்த்தம். அருணகிரிநாதர் முருகனை பற்றி சொல்வார், நற்கரிசை ஓடக்காரன், நல்ல செயல்களை செய்பவர்களுக்கு பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு முருகன் ஓடக்காரனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கும் அனுபவங்கள் கிடைக்கும். பட் அட் ப்ரெசன்ட் யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்டு. உங்களுக்கு குடும்பத்தை பார்க்கணும், உங்களுக்கு 1000 வேலை இருக்குது. அதெல்லாம் விட்டு இந்த மாதிரி ஸ்பிரிட்டுங்க பின்னால் அலைஞ்சின்னு இருக்க முடியாது இல்லையா? ப்ளஸ் அதுக்கு அந்த ஸ்பிரிட்டு உனக்கு கண்ட்ரோலுக்கு வந்து உனக்கு அதை நல்லது செய்கிறதுக்கு நீ தவம் பண்ண வேண்டியது. சும்மா ஒன்றும் உன்னை தேடி வந்துடாது.
நீ அந்த மந்திரம் ஜபம் அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். உங்ககிட்ட பவர் இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்பிரிட்ஸுகள் உங்கள்கிட்ட வந்து சேரும். ஏன்னா உங்கள்கிட்ட வர்றதுனால அதுக்கு லாபம். அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் உன்னை யூஸ் பண்ணிக்கும், அதுங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நல்ல பேர் கிடைக்கும். ஸோ எல்லாம் நல்லதுக்கு தான். எதுவுமே ஆன்மீகத்தில் கெட்டது கிடையாது. எல்லா மகான்களுக்கும் அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. எந்த மகான ராகவேந்தர் இருந்தார், அவர் காட்டுக்குள்ளே போகிற போது ஒரு ஸ்பிரிட் வந்து அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. இவர் அதை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்போ அந்த ஸ்பிரிட் துர்கையாக மாறி, நான் வந்து பிரகலாதனாக நான் இருந்த காலத்திலேருந்து உன் குலத்தை காக்கிற தெய்வம், நீ வந்து மந்திராலயத்தில் இந்த இது இருக்கும் இல்லையா, கோபுரத்து மேலே ஜீவசமாதியை பார்த்த மாதிரி சிங்கங்களை உட்கார வை. வெளியே தானே உட்கார வைப்பாங்க, உன்னை பார்த்த மாதிரி உட்கார வை, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நீங்கள் மந்திராலயம் போனீங்கன்னாக்கா, அங்கே ராகவேந்திரர் சமாதிக்குள்ளே நீ போகிறதுக்கு முன்னாடி, அந்த பிருந்தாவனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே மஞ்சால மாதான்னு இருக்கும். அது துர்கை தான். அது நீங்கள் மஞ்சால மாதாவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராகவேந்திர போய் தரிசனம் பண்ணணுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஐயப்ப சாமிக்கு போகிறீங்க சபரிமலையில், அங்கே என்ன இருக்குது, மாளிகைப்புறத்து மஞ்சால மாதாவே மஞ்சர மாதாவேன்றாங்க இல்லையா, அது இருக்குது. எல்லாமே உலகத்தில் இப்போ இது இருக்குது. நம்ம சத்யநாராயண சுவாமி கோயில் இருக்குது அன்னவரத்தில். அங்கே ரொம்ப பெரிய ஒரு வாட்டர் இது இருக்கும், பரப்பு. அதுக்கு பேர் பம்பா. அதே பம்பா அங்கேருந்து ஓடி, ஆந்திராவிலேருந்து ஓடி கர்நாடகாவில் பழைய ஹம்பி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வருது. அங்கே ஒரு கோயிலெலாம் இருக்குது. அங்கே இருக்கிற கோயிலுக்கு பேர் என்ன, பம்பாபதி அப்படின்வாங்க. அங்கேருந்து நேராக அது ஓடி வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குற சபரிமலை இல்லையா, அங்கே வருது பம்பை. அந்த பம்பைக்கிட்ட வர்றாரு. ராமாயண காலத்தில் ராமர் வர்றாரு. அவருக்கு அந்த இடம்லாம் பிடிச்சிருக்கு. அதனால் அவர் திருப்பியும் ஐயப்பனாக வர்ற போது அந்த இடத்துக்கு வர்றாரு. உலகத்தில் உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு கழிந்ததே கடவுள் நாள் எல்லாம் பண்ணோம். அதனால் உலகத்தில் எல்லாமே ரீவைண்டு, ஆக்ஷன், ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு, ரீப்ளே தான். எதுவும் புதுசு கிடையாது. உனக்கு வரப்போகிற அனுபவங்களும் இப்படி தான். உனக்கு ஏதோ ஒரு பிறவியில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் தான் உனக்கு இந்த பிறவியில் கண்டினியூ ஆகும். அதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீ போயிட்டே இருப்ப. அதனால் ஆன்மீகத்தில் எதை பார்த்தும் பயப்படவே கூடாது. நீ அனுபவங்களுக்காக தானே ஞானத்தை தேடுற. அப்போ வரப்போது ஏன் பயப்படுற? இந்த மாதிரி வந்துடக்கூடாது, அந்த மாதிரி வரக்கூடாது, நீ என்ன நினைக்கிற? எல்லாம் வரணும், எதுவும் தப்பு இல்லை. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் சன்னதியில் சிவன் பாதி பார்வதி பாதியாக காட்சி தரும் அர்த்தநாரீஸ்வரர், திருச்செங்கோட்டு வேலவன் மற்றும் 5 தலை நாகம் பின்னி பிணைந்தது போல் காட்சி தரும் நாகேஸ்வரர் என்ற 3 பிரதான தெய்வங்கள் இருக்கின்றன. இந்த மலையில் பிருங்கி முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மரகத லிங்கம் மார்கழி மாதத்தில் மட்டும் பூஜிக்கப்படுவதாகவும் மற்ற மாதங்களில் ஒரு பேழையில் வைத்து அது வணங்கப்படுவதாகவும் இந்த கோவில் பற்றிய சில குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இதற்கான காரணம் என்ன? இந்த கோவிலின் மகிமை பற்றியும் தெளிவுபடுத்துமாறு. நல்ல கோயில், ஒரு வெல் மெயின்டைன்டு டெம்பிள். பெரிய அளவுக்கு ஜனங்கள்லாம் கூட்டம்லாம் போகிறதில்ல. நீங்கள் கூட போகலாம். கோயிலுக்கு மலை மேலே பஸ்ஸும் போது உங்கள் காரும் போகும், ஒன்றும் ப்ராப்ளமெல்லாம் இல்லை. ஸோ அந்த கோயிலில் இவங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய பாம்பு, அதுக்கப்புறம் ஒரு சிவன், ஒரு பெருமாள், ரெண்டுத்துக்கு நடுவில் அர்த்தநாரின்னு சொல்லக்கூடிய அவங்க கற்பூரம் காட்டுறப்போ சொல்லுவாங்க, இது பாதி சிவன், இது பாதி சக்தி அப்படின்னு காட்டுவாங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு முழு சிலையில் கண்ணு காது வாய் மூக்கெல்லாம் வச்சுருக்காது. ஒரு அவுட்லெட் மாதிரி ஒன்று இருக்கும், அவ்வளோதான். ஒரு அவுட்லைன் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து மரத்தில் வர்றது. அதாவது இது வந்து யாரோ பூஜை பண்ணி அந்த இடத்துல ஒடுங்கியிருப்பாங்க. அந்த ஒடுங்கின இடத்துல அவங்களுடைய அந்த ஆர்கானிக் எனர்ஜி அவங்களுடைய ஆர்கானிக் தாட்னால மரத்தில் அந்த மாதிரி உருவம் வர்றது. இதுதான் அர்த்தநாரின்னு சொல்லக்கூடியது. நான் சொல்லியிருக்கேன், இங்கே கலைவாணர் அரங்கம் இருக்கு இல்லையா மெட்ராஸில், அங்கே ஒரு மரத்தில் பிள்ளையார் இதே மாதிரி வந்திருக்காரு. ஏன்னா அதெல்லாம் பாடிகாட் முனீஸ்வரன் கோயில் இதெல்லாம் பழைய காலத்தில் இருந்த இடங்க தான். அந்த கீழே யாரோ பிள்ளையாரை பூஜை பண்ணவருடைய அந்த ஆவி ஒடுக்கம் மரத்தில் அப்படி இப்படியே வந்து ஒரு 50-60 வருஷமாக எப்படியெல்லாம் இருக்குதுன்னு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. இயர் 1, இயர் 2, இயர் 3ன்ட்டு இன்றைக்கி எப்படி இருக்குன்ற மாதிரி. இன்றைக்கி ஒரு 4-4.5 அடியில் ஒரு பிள்ளையார் அதில் உட்காந்துன்னு இருப்பார். இந்த மாதிரி இருக்குது.
நீங்கள் நம்ம திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போகிறீங்க இல்லையா, அங்கே வந்து ஒரு சிலை இருக்குது இல்லையா, அது வந்து மரத்தில் வந்தது. அது கல்லில் செஞ்ச இதில் திருப்போரூர் முருகன் கீழே ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, அதுதான் இவங்க மெட்டலில் செஞ்சாங்க. இந்த மெட்டலில் இவங்க செஞ்சு வச்சுருக்கிற அதே மாதிரி சிலை இங்கே கந்தசாமி கோயில்லையும் இருக்கும், அந்த இடத்துலையும் இருக்கும். ஸோ உலகத்தில் சில இடங்களில் மகான்கள் இல்லை சித்தர்கள் இவங்க ஒடுங்குறாங்க. அவங்களுடைய அந்த தவ பலத்தினால் அங்கே இருக்கிற ஏதோ ஒரு பொருள், ஒரு மரம், ஏதோ ஒன்றுத்தில் அதனுடைய அந்த பிம்பம் வரும். அண்டு இட் ஹாஸ் எ தாட் ஆர்கானிசம். ஒரு எண்ணங்களுக்கு ஒரு பவர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. ஒரு இடம் 2 இடம் இல்லை, நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. இப்போ இவங்க சொல்கிற இந்த அர்த்தநாரி இருக்கு இல்லையா, திருச்செங்கோடில் இருக்குது. அது நான் சொன்ன மாதிரி நீங்கள் கோயிலுக்குள்ளே போன உடனே அங்கே இந்த பாம்பு, அதுக்கப்புறம் சிவன், இந்த சிவனை தாண்டிட்டு இப்படியே வந்தீங்கன்னாக்கா அர்த்தநாரி இருப்பார். டிக்கெட் இருந்தாக்கா உள்ளே போய் பார்க்கலாம், இல்லை கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கலாம். அது ஐயர் கற்பூரம் காட்டுற போது தான் உனக்கு தெரியும், இல்லைன்னா அங்கே எப்படி அந்த ஷேப்பு என்னங்கிறது உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அண்டு அந்த ஊரில் ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் பேர் அர்த்தநாரி. பிற்காலத்தில் அவர் வந்து மைசூர் மகாராஜாவினுடைய அரண்மனையில் சமையல்காரராக இருந்தார். அவருக்கு தீராத வயிற்று வலி வர்றபோது பழனிக்கு போனால் நல்லாகும்னு யாரோ சொல்கிறாங்க. சரின்னு ஒரு பழனிக்கு வர்றாரு. பழனி மலைக்கு போய் அந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்ட உடனே அந்த வயிற்றில் இருந்த அந்த அல்சர் ஃபீலிங் இல்லையா, அது கம்மியாகுது. உடனே ஒய்ஃபுக்கு லெட்டர் போட்டுறார், இனி இந்த உடம்பு முருகன் சேவைக்காக தான், என்னை மறந்துரு அப்படின்ட்டு. டெய்லி பழனி மலையை சுற்றி வருவார், மலை ஏறுவார். போயிட்டு அங்கே சாமி இருக்கார் இல்லையா பழனிமலை மேலே, அவரை கும்பிடுவார். அவர் திருச்செங்கோட்டிலேருந்து மைசூர் ராஜா கிட்டே போயிட்டு இங்கே வந்தவர். அங்கே ஒரு டான்ஸர் ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த காலத்தில் எல்லா கோயில்லையும் இந்த தேவதாசிகள்னுவாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற கடவுளையே தாலி கட்டிக்கின்னு கணவனாக வச்சுக்கிட்டு கோயிலில் டான்ஸ் ஆடுவாங்க. நாதஸ்வரம் பாட்டி மாதிரி, அந்த மாதிரி அவங்க ஓதுவாரங்கள் மாதிரி அவங்க டான்ஸர். இப்போ அந்த அம்மா ஏதோ ஒரு பாட்டு பாடிக்கின்னு டான்ஸ் ஆடுது. இவர் சொல்கிறாரு, இவர் தமிழ்நாட்டுக்காரர் தான், ஆனால் தமிழ் அவ்வளோவா தெரியாது, கர்நாடகத்தில் இருந்ததுனால. இது என்ன பாட்டுன்னு. அந்த அம்மா திருப்புவ அப்படிங்க. இவர் அந்த கன்னடத்தில் எழுதிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுறாரு ஒவ்வொரு நாளும். இப்போ யாரோ ஒருத்தர் பிடி பெல்லன் கம்பெனியில் கொட்டை எழுத்தில் பிரிண்ட் பண்ண திருப்புகழை கொண்டு போய் அவர் கொடுக்குறாங்க. இன்னும் யாரோ ஒருத்தர் ஒரு தம்புரா கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ இவர் தம்புரா வாசிக்கிற அந்த கொட்டை எழுத்தில் இருக்கிற திருப்புகழை பாடிக்கிட்டு பழனிலேயே இருந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவருக்கு தோணுது, நம்ம நேரடியாக முருகன்கிட்ட போக முடியாது, ஒரு குரு தேவை அப்படின்னா அந்த குருவை தேடி நேர திருவண்ணாமலைக்கு வராரு. மலை மேலே உட்காந்துருக்கார் ரமண மகரிஷி. இவர் மலை, அந்த மலைன்னா உச்சியில் இல்லை, ஒரு ஸ்கந்தாசனமும் ஒரு இடங்குது. இன்றைக்கி இருக்கிற ரமணாசனத்துலேருந்து கொஞ்சம் கிட்ட மலை மேலே. சொல்கிறார், நான் உன் குரு இல்லைடா, உன் குரு அங்கே பாரு அந்த சேத்துல எரும மாட்டை கட்டின்னு உட்காந்துருக்கான்ட்டு. இவர் அங்கேருந்து வர்றார். அந்த எரும மாட்டை கட்டின்னு யார் உட்காந்துருக்காங்க? சேஷாதிரி சுவாமிகள். அவர் தூரத்தில் இவரை பார்த்த உடனே, உனக்கெல்லாம் இருக்குடா மந்திர உபதேசம், திருப்புகழ் தான்டா மகா மந்திரம் அப்படிங்கிறார். வேறு மந்திரம்லாம் உனக்கு வேணாம், திருப்புகழே உனக்கு போகிறோம் அப்படிங்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, நீ போய் இதில் வள்ளிமலையில் தவம் பண்ணிட்டு நான் வருவேன் அப்படிங்கிறார். ஸோ இவர் வள்ளிமலைக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். அவருக்கு பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அவர் பேரே வள்ளிமலை திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமிகள் தான் அவருடைய பேர். பல அனுபவங்கள் கிடைக்கும். ஒரு குட்டி பொண்ணா வள்ளி வருவா, இவருடைய வெத்தலை பொட்டியை எடுத்துன்னு போய் எங்கேயாவது வச்சுருவா. இவர் அதை தேடி அடிக்கிறதுக்கு போனாக்கா, உனக்கு அன்பு பொங்கி வர்றதா அப்படின்னுவான். என்னடா பொங்கி அப்படின்னாக்கா, அவள் வள்ளியோட இன்னொரு பேர் பொங்க வச்சு கும்பிட்றதுனால பொங்கி, அதனால் அது முன்பு பொங்கி வராதா அப்படின்னும். ஸோ இப்படி பல அனுபவங்கள். திருத்தணி மலை மேலே பூஜை நடந்து மணி சத்தம் கேட்டால் தான் அவர் சாப்பிடுவார். அது மாதிரி பல அனுபவங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது. என்னடா சாமி வரேன்னு சொன்னார் சேஷாதிரி, ஆளை காணமேன்ட்டு. இப்போ அதுக்குள்ளே அவர் இறந்துட்டாருன்ட்டு நியூஸ் வருது சேஷாதிரி சாமிகள். ஏன்னா அவர் ஜோதி ஆகாசத்தில் போனதை ரமணர் பார்த்துட்டு போராம்பார் சேஷாதிரின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் என்னடா நமக்கு தரிசனம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்ட்டு. திருவண்ணாமலையில் ஒரு தோட்டி இருப்பான். அவன் சொல்லுவான், சேஷாதிரி சாமி
அவருக்கு வர்ற புது துணி எனக்கு கொடுத்துட்டு எங்கிட்ட இருக்கிற அழுக்கு துணி வாங்கி கட்டிக்குவார். நான் கொண்டு வந்த கூழெல்லாம் அவர் குடிச்சிட்டு அவருக்கு வர்ற நல்ல சாப்பாடு எனக்கு கொடுப்பாரு. சாமி நீ போயிட்டியேன்னு நான் அழுதேன், நீ வள்ளிமலைக்கு வா நான் அங்கே வரேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்காக தான் வந்தேன்னு. அப்போ இவருக்கு ஏதோ ஒரு அதிசயம் நமக்கு வரப்போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறாங்க. அங்கே அவருக்கு பல அனுபவங்கள் கிடைக்குது. அங்கே ஒரு ராட்சசி மாதிரி இருக்குது, மலை மேலேருந்து ஒரு கல்லை தள்ளி விடுது, இவரை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரியுது. அந்த பொங்கி தான் வள்ளி இவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான் அந்த மலையில் இருக்கிற போது. அந்த கல் இவர் மேலே விழலை. ஸோ இவரை வெயிட் பண்ணுறாங்க. மத்தியானம் சாப்பாடு படைக்கிறாங்க. அப்போ ஒரு கீரிப்புள்ள, தங்க கீரிப்புள்ள ஓடி வந்து அந்த சாப்பாடு சாப்பிடுது. அந்த சுடுகாட்டு வெட்டியானோ தோட்டியோ கத்துறான், சாமி வந்துட்டார் சாமி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. இது மாதிரி அனுபவம்லாம் கிடச்சி சச்சிதானந்த சாமி நேராக மெட்ராஸ் வந்துடுறாரு. வந்து இங்கே தம்புச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் ஒரு வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு நேராக கந்தசாமி கோயிலுக்கு டெய்லி போவார். ஒவ்வொரு கிருத்திகைக்கும் காவடியில் அரிசி பருப்பெல்லாம் வாங்கி அவர் சமையல்காரராக இருந்ததுனால அவர் கையாளி சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அந்த வாழை இலை மேலே அங்கப்பிரஷ்னம் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணுவார் அவர். ஸோ ஒரு நாள் இவர் கந்தசாமி கோயிலுக்கு வரும்போது, நாளைக்கு கிருத்திகையில் வாரி சுருட்டிக்க வந்திருக்கான் பாரு அப்படின்னு வெளியே ஒரு சாமியார் இருக்கார், சட்டி சாமியார்னு அவர் சொல்கிறார். இவர் ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு மறுநாள் ஜாகிரதையாக இருக்கார். எல்லாருக்கும் இலை போட்டு ரெடியாக உட்கார வச்சுருக்காங்க. அப்போ உடம்பெல்லாம் சீவு ரத்தம் வாங்கிக்கின்னு ஒரு குஷ்டரோகி வந்து நிற்கிறான் வீட்டுக்கு வெளியே. அவனை கூப்பிட்டா இவங்கெல்லாம் ஓடிவிடுவாங்க. ஆனால் இவர் ஏதோ அதிசயம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு நம்ம ஜாகிரதையாக இருக்கணும்னு புழக்கடை கது வழியாக அவனை கூப்பிட்டு இவருடைய பூஜை ரூமில் ஒரு இலை போட்டு எல்லாத்தையும் பரிமாறி அவனுக்கு அங்கே சாப்பாடு போடுறாரு. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு போன உடனே அங்கே பிரச்சனை பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி அந்த பூஜை ரூமுக்குள்ள இருக்கிற அந்த சிவ பிடிச்ச இலையிலையும் இவர் அங்கே பிரச்சனை பண்ணுறாரு. அப்போ ஒரு ஒளிப்பிளம்பு மாதிரி இவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. இது ஒரு ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. அப்போ பிருத்திவி இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒன்று இருந்தது. அந்த காலத்தில் நீ பார்க்குற மாதிரி கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லை, ப்ரைவேட் கம்பெனிங்க. அதனுடைய ஓனர் பார்சாத்தியாயங்கார்னு, அவர் கொஞ்சம் மாடர்ன் ஃபெலோ, சாமியெல்லாம் கும்பிட்ற பழக்கமெல்லாம் கிடையாது. ஸோ சச்சிதானந்த சாமியும் அவர் வீட்டுக்கு போகிறார், இங்கே எங்கேயோ மயிலாப்பூர் சைடில். அவருடைய ஷோ கேஸில் அவர் வந்து இந்த ஆன்டிக்கெல்லாம் கலெக்ஷன் பண்ணுற ஆள். வைஷ்ணவி அழகாக இருக்காளே அப்படிங்கிறாரு. இந்த காலத்தில் யாருக்கும் வைஷ்ணவி பற்றி தெரியாது, ஏன்னா வைஷ்ணவின்றது காஷ்மீரில் இருக்குது, அது வள்ளிக்குள்ளே இன்னொரு பேர். அதனால் இவர் சொல்கிறார், எனக்காக ஒரு ஒத்தாசை பண்ணுறியான்னு. சொல்லுங்க அப்படின்னு. உங்கள் வீட்டுக்கு பின்னால் ஒரு மகிழ மரம் இருக்கே, அங்கே இந்த சிலையை வச்சுட்டு வெள்ளிக்கிழமை ஒரு கிளாஸ் பால் நைவேத்தியம் பண்ணுறியா அப்படின்னாராம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் சொன்னால் பண்ணுறேன்ட்டு. அதே மாதிரி பண்ணின்னு வர்றாரு. ஒரு நாள் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு குறப்பொண்ணை கூட்டின்னு போய் அவளுக்கு ஒரு புடவை ரவிக்க தாம்பூலம்லாம் கொடுத்து அந்த மரத்தை 3 தடவை சுற்றி வர சொல்லி, வள்ளி சிலையை 3 தடவை சுற்றி சொல்லி அவளுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. இது ஆன ஒரு ஃபியூ டேஸில் இந்த பிருத்திவி இன்சூரன்ஸ் கம்பெனி ஓனருடைய மனைவி மகன் 2 பேரும் ஏரோப்ளேன் கிராஷில் செத்து போகிறாங்க. அண்டு இவர் இன்சூர் பண்ணியிருந்த ஒரு கப்பல் முழுகி போகுது. அதனால் இவர் திவாலா ஆயிடுறாரு. தீபாவளிக்கு முன்ன நாள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி மகிழ மரத்தடியில் இருக்கிற இந்த செலவியை தலைமையில் வச்சுக்கிட்டு அவருக்கு இங்கே திருமுல்லை வாயிலில் டியூப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இந்தியா கம்பெனிக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருந்தது, மாந்தோப்புன்னு சொல்லுவாங்க. அந்த வைஷ்ணவி அந்த மாந்தோப்பு இருக்கு இல்லையா திருமுல்லை வாயிலில், அங்கே கொண்டாந்து தீபாவளி அன்றைக்கி அதை அங்கே வச்சிடுறாரு. இப்போ நீங்கள் திருமுல்லை வாயிலில் பார்க்குற கோயில் அப்படி வந்தது தான். அது வந்து ஒரு தாந்திரிக் பிரதிஷ்டை, வைஷ்ணவி இருக்கும், அதை சுற்றி இதெல்லாம் வந்து அந்த சிஸ்டம் கொஞ்சம் பழைய காலத்தில் மாதிரி வீடும் கட்டியிருப்பாங்க, தங்குறவங்க இருப்பாங்க, அண்டு ஒரு பெரிய மாஞ்சோலை. அப்போ அந்த திருமுல்லை வாயில் கோயில் இருக்கு இல்லையா, அது இப்படி தான் வந்தது. அந்த சாமி இறந்துட்டார் இல்லையா சச்சிதானந்த சாமி, அப்போ இவங்க தான் இங்கேருந்து அவரை வள்ளிமலைக்கு கொண்டு போய் வள்ளிமலையில் இருக்கிற ஒரு குகையில் அவரை அங்கே பரீட்சை பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் எலும்பு கூடுங்கெல்லாம் நிறைய இருந்திருக்கு, அதெல்லாம் எடுத்து புதைச்சி 3 மரம், ஒரு வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம் நட்டுருக்காங்க. அது அங்கே இருக்குது. அங்கேருந்து ஒரு 500 படி ஏறி போனீங்கன்னாக்கா அங்கே ஒரு 4 கல் நட்டு அதுக்கு நடுவில் ஒரு சிவலிங்கம் இருக்கும். கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நடக்கணும். இந்த வள்ளிமலை சாமி இருக்கிற அந்த சமாதியிலேருந்து மேலே போகணும். அங்கேருந்து பார்த்தா உனக்கு சுற்றிலும் வயல் ரொம்ப அழகாக இருக்கும்.
ஸோ ரொம்ப பெரிய இடம். ஏன்னா அங்கே நாங்கள் போய் தங்கியிருந்திருக்கேன். அங்கே போய் நாள் கணக்கில் தங்கியிருந்திருக்கேன். அந்த மாதிரி சின்ன சின்ன குகைகள் மாதிரி இருக்கும். அதில் நம்ம போய் உட்காந்துருந்தா நம்ம பக்கத்தில் ஒரு புலி வந்து உட்காந்துக்குவோம். இப்படிலாம் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அந்த இடத்துக்கு போனால். என்ன ஒரே ப்ராப்ளம், அங்கே தண்ணி கஷ்டம். ஒரே ஒரு கிணறு இருக்குது. நாங்கள் தங்கியிருந்த போது ஒரு ஆள் பக்கத்து ஊர்லேருந்து வருவான். அவன் பேர் பஞ்சநாதம். அவன் யார் என்னன்னு நமக்கு தெரியாது. அவன் பாட்டுக்கு வருவான். அந்த கிணத்துல தண்ணி சேர்ந்து என் தலை மேலே கொட்டி என்னை குளிப்பாட்டுவான். அங்கே இருக்கிற கீரைலாம் அலைஞ்சி கொஞ்சம் நான் ஊர்லேருந்து கொண்டாந்து அரிசி அவனே போட்டு ஒரு கஞ்சி மாதிரி வச்சு ஒரு பெரிய மக்கில் கொடுப்பான். அதை குடிச்சிட்டு அங்கே உட்காந்துருப்பேன். நான் வள்ளிமலையில் ரொம்ப அட்வென்ச்சர்லாம் பண்ணியிருக்கேன். நான் அந்த வள்ளிமலையில் தான் முதல்ல என்னுடைய அந்த இந்த டான்ஸ் போட்டோலாம் பார்க்குறீங்க இல்லையா, அதெல்லாம் அங்கே வந்தது தான். ஒரு தாண்டவம் மாதிரி வந்தது. நாங்கள் போனபோது அங்கே சொன்னாங்க, இங்கெல்லாம் ரொம்ப வெயில், தண்ணியே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அங்கேருந்து ஒரு பழைய கற்பூர கவர் எடுத்து பாறையில் தேங்கி இருந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்க சொல்லி கோயிலில் கொடுத்த விபூதி பூவையும் எடுத்துன்னு அந்த சிவலிங்கம் இருக்குது இல்லையா, அந்த சிவலிங்கத்துக்கிட்ட போய் அந்த அபிஷேகம் மாதிரி பண்ணி இந்த பூவெல்லாம் போட்டுட்டு அந்த விபூதியை வச்சுட்டு அப்போ தான் அந்த டான்ஸ் கூட வந்ததுன்னு சொன்னேன். இது ஒரு பெரிய அனுபவம். அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோவில் சிவனுடைய பாதி ஃபேஸ் வந்துருக்கும். இங்கே இருக்கும் பாரு. அதாவது சிவசக்தினா 2 இருக்கணும்ல, அதில் பாதி ஃபேஸ் வந்திருக்கும். அதாவது இந்த பக்கம் இருக்கிற பாதி மூக்கு பாதி வாய், இந்த பக்கம் இருக்கிற கண்ணு ஃபேஸு. இங்கே பாருங்கள், எல்லாம் நம்ம இப்படி தான் சயின்டிஃபிக்காக தான் சொல்லுவோம். இதுதான் நமக்கு வள்ளிமலையில் கிடைச்ச அனுபவம். இது பாரு, கண்ணு, வாய், மூக்கு, தலையில் ஜடை, மின்னல் அடிக்கும்னு இந்த பக்கம் பாரு அம்பாள் இல்லை. இதுதான் வள்ளிமலையில் இருக்கிற தரிசனம். ஸோ அங்கேருந்து இறங்கிட்டு பஸ்ஸில் உட்காந்தோம் காட்பாடி போகிறதுக்காக. எங்கூட ஒரு 20-30 பேர் இருந்தாங்க. அப்படியே இடி இடித்து பனிக்கட்டி மழை பெஞ்சு பஸ்ஸு மடுகாடு வரைக்கும் தண்ணியில் முழுகிச்சு. எங்கூட இந்த 30 பேருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு அதிசயங்கள் எல்லாம் இருக்குது, இன்றைக்கும் வள்ளிமலையில் இருக்குது. இந்த தண்டபாணியன் கம்பெனியும் தம்புச்சேரி ஸ்ட்ரீட்டில் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட தான் சாவி இருக்குது. அந்த மேலே ஒரு சின்ன இடம் கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் போய் சாவி வாங்கிட்டு மேலே போய் தங்கறதுக்கு சமைச்சு நீங்கள் எதாவது எடுத்துன்னு போகணும், சமைச்சு சாப்பிட்லாம், தாவம் பண்ணலாம். அங்கே சூரியன் காணா ஜொனைன்னு ஒன்று இருக்குது. அங்கே எப்பயுமே தண்ணி இருக்கும், சூரிய வெளிச்சம் அது மேலே படாது. ஸோ அந்த தண்ணியை நீங்கள் பக்கெட்டில் கீட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். இது அந்த வள்ளிமலையில் அவருடைய சமாதி வரைக்கும் போனது. அவருடைய செருப்பு, வள்ளிமலை சாமியுடைய செருப்பு, தம்பரா, இதெல்லாம் திருமுல்லை வாயிலில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் வச்சுருக்காங்க. ஒரு கண்ணாடி பீரோக்குள்ளே வள்ளிமலை சாமி பயன்படுத்துறது. ஏன்னா அந்த கோயில் வரத்துக்கு அவர் தானே காரணம் இருந்தார். பார்சாரதி ஐயங்கார் இல்லையா, அவர் தன் பேரை அனுவானந்தான்னு மாற்றிக்கிட்டார். அதுக்கப்புறம் சாதுராம் சுவாமிகள்னு அவருக்கு ஒரு சிஷ்யர் வந்தார். அவங்கெல்லாம் செஞ்சாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஆசிரமம், பெரிய அளவுக்கு ஒன்றும் வசதிகள்லாம் இருக்காது. அது அவங்க டெவலப்பும் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இது அந்த சாதுராம் சுவாமிகள் வரைக்கும் வந்தது. அந்த பரம்பரையில் சேம் திங்கில் வந்தாங்க. எங்கே ஆரம்பிக்குது, சச்சிதானந்த சாமிக்கிட்ட, வள்ளிமலை சச்சிதானந்த சாமிக்கிட்ட ஆரம்பித்து சேஷாதிரி சாமிக்கிட்ட போய் வள்ளிமலையில் போய் அங்கேருந்து தம்புச்சேரி ஸ்ட்ரீட்டுக்கு பார்சாரதி ஐயங்கார்கிட்ட போய் திருமுல்லை வாயில் கோயிலேருந்து திரும்பி வள்ளிமலையில் போய் சமாதி ஆகிற அளவுக்கு ஒரு கண்டினியூஸ் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியாது, எதுக்காக நடக்குது, என்ன ஏது, இதெல்லாம் எல்லாரும் சொல்ல முடியுமா? ஆனால் எல்லாம் நம்முடைய அனுபவத்தில் நம்ம பார்த்தது. இப்படிலாம் இருக்குது அப்படின்னு நம்ம அனுபவத்தில் பார்க்குறது. நாங்கள் போய் தங்கியெல்லாம் இருந்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு அந்த காட்டில் நான் போகாத இடம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட திசையில் போனால் இந்த பளிங்கு கல்லில் கிரானைட்டு, மார்பிள், அந்த மாதிரி கல்லில் மலைகள் இருக்கும். அதில் ஜெயின முனிவர்கள் பல நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னே தவம் செய்த சின்ன சின்ன குகைகள், கல்வெட்டுக்கள் எல்லாம் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு பழமையான இடம். திருத்தணிக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. வள்ளிமலைக்கும் திருத்தணிக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. அதெல்லாம் ஒரு லிங்க். அதுக்கு பக்கத்தில் தான் இந்த தங்கால் மோனகுரு சுவாமிகள்னு குருஜி சுந்தர ராமசாமி இருந்தார் இல்லையா, அவருடைய ஒரு இடம் இருக்குது. ஸோ வள்ளிமலையில் எத்தனையோ அதிசயங்கள் இருக்குது. கீழே ஒரு கோயில் இருக்கும், பெரிய குளம் இருக்கும். அது மேலே படியேறி போனாக்கா ஒரு குகையில் முருகர் இருப்பார். அந்த குகையோட ஒரு செவுத்தில் வள்ளி நின்றுட்டுருப்பா. அங்கேருந்து மேலே போனால் தான் அந்த சமாதி கோயிலுங்க.
அதுக்கப்புறம் மேலே போனால் தான் இந்த இது. அதனால் நீங்கள் கூட போகலாம். தண்ணி வந்திருக்குமா, மழை கூட பெஞ்சிருக்கு இல்லையா, அதனால் நல்ல இடம். பெர்மிஷன் வாங்கின்னு பெர்மிஷனாக யாரும் கொடுக்க தேவையில்லை, அது ப்ரைவேட்டு. பட் உங்களை அங்கே தங்குற மாதிரி ஐடியா இருக்குது, எனக்கு தனியாக ஒரு ரூம் மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா அங்கே தண்டபாணியன் கம்பெனியில் போய் அதை வாங்கின்னு போங்க. திருக்கைலாயத்தின் ஆளாள சுந்தரர் தான் சுந்தரமூர்த்தி நாயனாராக வந்தார் என்றால், சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு பிறவி ஞானிதானே? பிறவி ஞானியான அவர் தனது அவதார நோக்கத்தை மறந்து ஏன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க வேண்டும்? திருவெண்ணைநல்லூர் ஈசன் அவர் மீது சபையோர் முன் வழக்குரைத்து அவரது அவதார நோக்கத்தை ஏன் புரிய வைக்க வேண்டும்? ஒரு வழக்கு எவ்வாறு நடத்தப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று நமது இன்றைய நீதி பரிபாலன முறைக்கு வழிகாட்டிய நமது புராணங்களில் சொல்லப்பட்ட முதல் வழக்கு என்று திருவெண்ணைநல்லூர் ஈசன் சுந்தரர் மீது தொடுத்த இந்த வழக்கை சொல்ல முடியுமா? தேவாரத்தில் ஒரு வரி வரும், எம்மை தடுத்து அடிமை கொண்டு பாரமாய பழவினை அறுத்து தன்னை நினைந்துருக தருகின்றாய் அப்படின்னு வரும். அப்போ இவர் கைலாசத்தில் இருந்தார், இந்த பூமியில் வந்து பறக்கணும்னு சிவன் சொல்லிடுறாரு. ஏன்னா அங்கே 2 பொண்ணுங்களை லவ் பண்ணிட்டார். அங்கே பார்வதியோட சேடி பொண்கள் பூ பறிக்க போனபோது லவ் பண்ணிட்டாரு. சிவன் சொல்கிறாரு, சரி உனக்கு எண்ணங்கள் வந்தது இல்லையா, அதை அனுபவிச்சுட்டு வா போன்ட்டு பூமிக்கு அனுப்புகிறாரு. நான் உன்னை தக்க தருணத்தில் தடுத்தாட்கொள்வேன்னு சிவர் சொல்லிடுறாரு. அப்போ அவர் பூமியில் வராரு. அண்டு அவரை ஒரு ராஜா ரோட்டில் போகிற போது பார்க்குறான், இந்த குழந்தை அழகாக இருக்கே, நான் வளர்த்துக்கலாமான்னு. சரின்றாங்க. ஏன்னா அவர் பிறந்தது வந்து ஒரு ஐயர் வீட்டில் பிறந்தார். ஸோ ராஜா வளர்க்குறேன்னா வேணான்னு சொல்லுவார், ஐயர் கொடுத்துட்டாங்க. ஸோ ராஜா வளர்த்துக்கிட்டே இருக்கான். இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக். அவருக்கு கல்யாண வயசு வந்த உடனே திருவெண்ணைநல்லூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு ரெடி ஆகி உட்காந்துருக்காரு. அப்போ நேராக சிவபெருமான் ஒரு கிழவனாட்டம் வர்றார். வந்து நீ என்னை அடிமை, நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு. பிராமண குலத்தில் அடிமைகள் ஏது அப்படிங்கிறாங்க. பாரு உன் தாத்தா ஏறி கொடுத்ததுக்கு ஓலகுதுன்னு. இவர் அந்த ஓலையை கீச்சு போட்டுறாரு. இப்போ என்ன பண்ணுவேன்ற மாதிரி. அவர் சொல்ல, நீ ஃப்ராடுன்னு எனக்கு தெரியாதாடா, வேறு அது ஜெராக்ஸ், இது ஒரிஜினல் நான் கட்டி வச்சுக்கிறேன்னு ஊர் பஞ்சாயத்துக்காரங்கிட்ட காட்டுறாரு. அவங்க ஆமாம் இவங்க தாத்தா கையெழுத்து தான்றாங்க. அப்போ கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு என் பின்னால் வாண்டார். இவருக்கு ஒரே கோவம். அந்த கல்யாணம் நின்று போனதில் பைத்தியக்காரான்ற மாதிரி பித்தா அப்படின்றார். திருவண்ணூர் கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த கல்லுக்குள்ளே போய் சிவன் மறைஞ்சிடுறாரு. மறைஞ்சிட்டு பித்தா என்று எம்மை சொற்றமிழால் பாடுங்கிறார். அப்போ தான் இவர் அந்த பாட்டு பாடினார், பித்தா பிறை சூடி பெம்மானே அருளால். 2 வரி பாடுங்க. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரருள் துறையுள் அத்தாவுன. இந்த பாட்டு தான் முதல்ல அவர் பாடினது. அதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த நேரம் வந்தாச்சு, தடுத்தார் கொண்டுட்டார். அவர் திருவாரூரில் போய் ஒரு கல்யாணம் பண்ணுறாரு. 2வது பொண்ணு கைலாசத்தில் பார்த்தவோ இங்கே ஞாயிறு கிராமம்னு திருவொத்தியூர்கிட்ட பிறந்திருக்கு. அந்த மாதிரி பல அனுபவங்களெல்லாம் கடவுள் கொடுக்குறாரு. பணம் கேட்டால் பணம் கொடுக்குறாரு, கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. லாஸ்ட்டில் வெள்ளையானி அனுப்பிச்சு நீ வந்த வேலை ஆயிடுச்சு வா போகலான்னு கைலாசத்துக்கு திருப்பி கொடுக்குறாரு. இப்போ இதெல்லாம் அனுபவங்கள் தானே. தன் கூடயே இருந்த ஒருத்தன். இப்போ நீங்கள்லாம் உங்கள் பையனும் பொண்ணோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா வேணாம் நான் சொல்ல போகிறீங்க, சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க இல்லை? அந்த மாதிரி ஆசைப்பட்டான். அதனால் பூமியில் போய், ஏன்னா அங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் இதில் உடம்பே கிடையாது, அங்கெல்லாம் ஒளி தான். அதனால் இங்கே வர்றார். அவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. ஒரு நாள் சிவபெருமான் எப்பயும் புலித்தோலை கட்டிக்கிட்டு சுற்றிக்கின்னு இருப்பார், சாம்பில் பூசிக்கிட்டு. எல்லோரும் சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு நாள் உங்களை அழகாக பார்க்கணும் அலங்கார கோலத்தில்னு அவரை மானசரோவரில் குளிப்பாட்டி அவருக்கு கல்யாண கோலத்தில் அலங்காரம்லாம் பண்ணுறாங்க. இப்போ தான் எப்படி இருப்போம்னு பார்க்கணும் இல்லையா? அதனால தண்ணியில் பார்க்குறாரு. இவருக்கு தன்னை ரொம்ப பிடிச்சி போகுது. ஏன்னா இவருடைய நேரில் இது வரைக்கும் அவர் அலங்காரத்தில் பார்த்ததே கிடையாது. இப்போது சுந்தரம்
வா அப்படிங்கிற, ஹேண்ட்ஸம் அமௌண்ட் அப்படிங்கிற. அவருடைய சொந்த நிழல் அப்படியே எந்திரிச்சு வருது தண்ணியிலிருந்து. அவரை தன் கணங்களுக்கு தலைவராக நியமித்து தன் கூடயே வச்சுக்கிறார். அதனால் சிவனுடைய ரெப்ளிகா நிழல் அதுதான் சுந்தரமூர்த்தி நாயனார்ன்றது. அவருக்கு கல்யாணம் என்ன வந்தவுடனே பூமிக்கு போன்றாரு. பூமியில் வந்தவுடனே அனுபவங்களை கொடுக்குறாரு. திருப்பியும் வெள்ளையை நினச்சி என்கிட்ட கைலாசத்துக்கு வந்துருங்கிறார். இதுதான் தேவாரத்தில் வருகிற கையிலே ஆரூர தோழமை அப்படின்னா. கைலாயத்தில் இருந்த சிவனுக்கும் ஆரூரில் வந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. விண்ணூரும் மண்ணூரும் துதித்தாலும் ஓத உதவா ஒரு தோழன் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க 2 பேருக்கும் இருந்தது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் இருக்குது. இப்போ சிவனுடைய அடியார்கள் மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், எல்லாருக்கும் ஒரு விதம். அப்பர் சுவாமிகள் எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கா? அப்பர் சுவாமி இருந்தார், அவரும் கணநாதராக இருந்தார் கைலாசத்தில். இந்த ராமணேஸ்வரன் இல்லையா, அவனுக்கு இவர் சொல்கிறாரு, நீ சாம வேதம் பண்ணியானா சிவபெருமான் வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் போட்டு கொடுத்ததுனால நந்தி கோவம் வந்துடுது. அதனால் நீ பூமியில் போய் போகிறன்றார். அப்படி தான் அவர் பிறந்து ஜெயின மதத்தில் இருந்து அவங்க அக்காக்காரி சொல்லி சைவ மதத்துக்கு மாறுறாரு. சுண்ணாம்பு காலவா யானை கால் எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் கைலாசத்துக்கு திருப்பியும் போய் சேர்றாரு. அண்ட் உரை வேதங்கள் தரித்துவங்க உரை புகழியூரில் வருவோனேன்னு சேக்கிலார் சொல்கிற மாதிரி முருகப்பெருமான் தான் இந்த உலகத்தில் திருஞான சம்பந்தராக வந்தார். ஒரு பிராமண சிவபாதேதி என்ற ஒரு ஐயர் வீட்டில் பிறந்து வந்தார். வேதங்கள் தளிப்பதற்காக பிறந்தபோது சின்ன பையனாக தான் வந்தார், குழந்தையாக தான் வந்தார். அண்டு மாணிக்க வாசகர் அவர் கைலாசத்தில் இருந்தார். ஒரு நாள் இந்திரன் ஆகாசடி போகிறத பார்த்தாரு. சிவனுக்கும் ஒரு நீ இந்த சொகுசை தான் நான் லைக் பண்ணுற, பூமியில் போய் செருப்படி வாங்க, அப்போ தான் இந்த ஆசைலாம் உனக்கு போகும்னு பூமிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அவர் திருவாத ஊரன் அப்படிங்கிற பேரில் அரிமர்த்தன பாண்டியன் ராஜா கிட்ட மந்திரியாக இருக்கிறாரு. இப்போ இவர் குதிரை வாங்கிறதுக்காக, அந்த காலத்தில் கேரளாவில் கரை அங்கெல்லாம் வருவாங்க, அந்த சீ கோஸ்ட்டில் தான் குதிரைலாம் கொண்டாந்து அரபிக்காரங்க வருவாங்க. இப்போ இவர் அங்கே குதிரை வாங்கிறதுக்கு போகிறார். போனாக்கா அங்கே அந்த மரத்தடியில் சிவபெருமான் உபதேசம் கொடுத்துன்னு இருக்கிறத பார்த்தோன்னே இவருக்கு அந்த பார்த்த ஞாபகம் இல்லையா ஞாபகம் வந்துச்சு. நம்ம இந்த மாதிரி இருந்தபோது லெக்சர் கேட்காம போய் தானே பூமியில் வந்திருக்கோன்ட்டு அங்கேயே உட்காந்துடுறாரு. ஸோ அதெல்லாம் ஆன உடனே தான் வந்த வேலையை மறந்துட்டு அங்கே கோயில் கட்டிடுறார். கோசமாங்கில கோயில் கட்டிடுறார். அப்போ ராஜா ஆள் அனுப்புகிறான், எங்கே அந்த ஆள் குதிரை வாயின் வரலையேன்ட்டு. சிவங்கிட்ட கேட்குறாரு, என்ன பண்ணுறது, நீ போ, இந்த மாதிரி குதிரையை வரலாம் பின்னால் வந்துன்னு சொல்லு, எனக்கு போனஸ் கொடுத்துருக்கான்னு ஒரு காயின் கொடுக்குறேன், இதை கொண்டு போய் அந்த ராஜா கிட்ட கூட நம்பிடுவான்ட்டு. இவர் அங்கேருந்து கொடுக்குறாரு. அவன் பத்திரமாத்து பொண்ணாச்சே அப்படின்னு. அப்புறம் எல்லாம் குதிரைங்க மேலாம் சிவபெருமான் வரார். அதனால் சிவபெருமானுக்கு என்ன பேர், ராவுத்தா அப்படின்னு பேர். முருகனுக்கு என்ன பேர், ராவுத்தா அப்படின்னு. ராவுத்தான குதிரை மேய்க்கிறோன்னு நல்லா பார்த்துக்கோ குதிரையெல்லாம் அப்படின்னா சூப்பராக இருக்குதுன்னு ராயத்தில் அடிச்சிருங்கன்றாங்க. ராயத்தில் பார்த்தாக்கா பரின்னா குதிரை அதெல்லாம் நிறைய ஆகி போகுது. ராத்திரி ஒரே ஊழ சத்தம். இவன் தான் எதுவும் பண்ணிட்டான்ட்டு இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. யார், திருவாதவூரன் என்ற பின்னால் தான் அவருக்கு மாணிக்க வாசகர் பேர் வந்தது. அப்போது யமுனையில் வைகையில் வெள்ளம் வர மாதிரி சாமி பண்ணிடுறாரு. வீட்டுக்கு ஒருத்தர் மண்ணு சுமக்கிறதுக்கு வாங்க அப்படின்றாங்க. ஒரு கிழவி இருக்கான், பெரும் வந்தி கிழவி. அவள் சொல்கிறா, எனக்கு சந்ததியே இல்லையே, நான் யார் அனுப்புறதுன்னு. இப்போ சிவபெருமான் அவகிட்ட போய் எனக்கு பசியாகுது புட்டு கொடுன்றாரு. புட்டெல்லாம் சாப்பிட்டு சரி நான் உனக்கு பருத்தி போய் மண் எடுக்கிறேன்னு இவர் மண் எடுக்கிறதுக்காக போயிட்டு நல்லா கொட்டை விட்டு தூங்கின்னு இருக்கார் பிட்டு சாப்பிட்டுட்டு. அப்போ ராஜா எழுறான்னு எந்திரிச்சு அதனை சாட்டை எடுத்து அடிக்கிறான். இவர் அடி எல்லாரு மேலேயும் விழுது. ராஜா முதுகில் கூட விழுது, இவர் மேலே விழவே இல்லை. இவர் அப்போ ஏதோ ஒரு இது இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவருடைய மகிமைகள்லாம் தெரியுது. சிவபெருமான் சொல்லிடுறாரு, நீ அவனை ஜெயிலேருந்து விடுவிக்கணும், இல்லைன்னா வைகையில் வெள்ளை நிற்காதுன்னுறாரு. விடுவிச்சிடறாங்க. இவன் நீ இந்த மாதிரி ஒரு உத்தமமான பக்தன் எனக்கு மந்திரியாக இருக்குது, எனக்கு பெருமைன்னு. சிவன் சொல்கிறார், இனிமேல் அவன் உங்கள்கிட்ட மந்திரியாக இருக்க மாட்டான், அவன் வந்த வேலை ஆயிடுச்சு அப்படின்னா அவர் சிதம்பரத்துலேருந்து 50 மைல் தள்ளி போய் உக்காந்துக்கிட்டு அங்கே திருவாசகம் பாட ஆரம்பிச்சிடறார். அப்போ சிவபெருமானே அங்கே போய் நீங்கள் சொல்லுங்கள், திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு உருகார் அப்படின்னு சொல்லிட்டு, வான் கலந்த மாணிக்க வாசக, நான் வானத்தில் கலந்த மாணிக்க வாசக,
நீ பாடின பாட்டை எண்ணும்போது இப்படிலாம் எனக்கு அனுபவம் வருகிறதுன்னு பாடின பெரியவங்கள்லாம் இருக்காங்க பிற்காலத்தில். இப்போ அவர் பாட பாட இவர் எழுதிக்கிறார். யார்? இந்த வயசான கிழவனாக போன சிவன். மறுநாள் காத்தால சிதம்பரம் கோயில் படிக்கட்டில் திருவாதபூரன் ஓத திருச்சிற்றம்பலமுடையான்னு எழுதியது ஒப்பம் அப்படின்னு சிவனுடைய கையெழுத்தோடு அந்த ஓலைக்கட்டை அங்கே இருக்குது. அதுதான் திருவாசகம். அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர் புத்தர்களை ஜெயிக்கிறார், ஜெயினர்களை கெளிக்கிறார், ஊமையை பேச வைக்கிறார். அதெல்லாம் வேற கதை. இப்படி யாரெல்லாம் ஏற்கனவே சிவனோடு இருந்தாங்களோ அவங்க தான் உலகத்தில் திருப்பியும் வந்தாங்க. இந்த 4வராவோ 63 நாயனாரோ அவங்க தான் வந்தாங்க. அவங்க எதுக்கு ஆசைப்பட்டு கைலாசத்தை விட்டு பூமிக்கு பிறக்கிற மாதிரி வந்ததோ அந்த ஆசைகளை கடவுளே நிறைவேற்றி வச்சு அந்த ஆசை ஃபுல்ஃபில் ஆன உடனே மேலே கூப்பிட்டுக்கிறார். அதனால் ஆசை எருமின் ஆசை எருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை எருமின். ஆசான்னு ஒன்று வந்தால் இந்த உலகத்தில் பிறந்தே ஆகும். அதனால்தான் அன்னைக்கு நடத்த சொல்கிறார், ஆசை கூர் பக்தனேனுங்கிறார். நான் பக்தன் தான், ஆனால் கொஞ்சம் ஆசை வந்ததுனால இந்த உலகத்தில் பிறக்கிற மாதிரி ஆச்சு அப்படிங்கிற வார்த்தை. நீங்கள்லாம் கூட உலகத்தில் வந்திருக்கீங்கன்னா நீங்கள்லாம் கைலாசத்துலேயோ வைகுண்டத்துலேயோ சிந்தாமணி கிரகத்துலேயோ ஸ்கந்தலோகத்துலேயோ இருந்தவங்க தான். ஏதோ ஒரு ஆசை பாக்கி இருந்தது, அதனால பூமிக்கு வந்திருக்கீங்க. ஆனாலும் உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஸ்பிரிட்டுக்கு பவர் ஜாஸ்தி. ஆனால் இந்த மாதிரி கோயிலுக்கு வரணும், இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் நாலு கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் பாக்கி இருக்குது. இல்லைன்னா இதெல்லாம் யார் கேட்க போகிறான்? அவன் சாராயம் குடிச்சிட்டு நடுவில் உட்காந்து இருப்பான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு காரணம் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய இது. அதனால் எல்லாம் கரெக்டாக தான் நடக்குது. அதுதான் பகவத்கீதை. எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, இது நடக்குமோ நன்றாகவே நடக்கும். நான் தான் அதுக்கு இதுதான் அர்த்தம். உங்களுக்கே தெரியல. இல்லைன்னா இவ்வளோ தூரம் 40 கிலோமீட்டர் தள்ளி ஏன் வந்து இந்த கோயில் உட்காந்து என் லெக்சர்லாம் கேட்டுன்னு இருக்கேன். ஓகேவா? எவ்ரி திங் இஸ் ரைட் த வே இட் இஸ். பி எ விட்னஸ், யூ ஆர் நாட் எ பெர்ஃபார்மர். எல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது வாழ்க்கையில். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணு, அனுபவி. உலகத்தில் நல்லதும் இல்லை கெட்டது இல்லை. நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும். எனக்கு உள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன் உனக்கே பரம். நடுக்கடலில் வீழ்கணும் என்னை கரையேற்றுதல் திருவிழம். அதனால் கடவுளுக்கு நீ சொல்ல வேண்டியதெல்லாம், நீ தான் என்னை படைச்ச, நீ தான் என்னை பூமிக்கு அனுப்பிச்சிருக்க, என் அனுபவம் என்ன இருக்கோ அதெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு திருப்பியும் என்ன உங்கள்கிட்ட கூப்பிட்டுக்கோ அப்படின்னு அர்த்தம். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.